Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சர்மா. ஓபிஎஸ்னுடைய முடிவை எப்படி பார்க்குறீங்க? என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் தென் மாவட்டங்களில் பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இது ஒரு நல்ல முடிவா இல்லை இப்போதைக்கான முடிவா இதை பார்க்கலாமா? முதல்ல இது ஒரு விருப்பு அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. இது ஒரு வேற நிர்பந்தத்தின் கட்டாயத்தின் காரணமாக, ஏன்னா கடைசி லாஸ்ட் ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அது கடைசியாக பிரதமரை சந்திக்க முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. வெளிப்படையாகவே அவர் அந்த விருப்பத்தை தெரிவித்திருந்தார். அப்பவும் அந்த சந்திப்பு ஏற்படுத்தவில்லை, பிரதமர் அவரை சந்திக்கவில்லை. அப்படிங்கிற போது ஒரு விரக்தியின் விளிம்புக்கு சென்று எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. ஏன்னா அதிமுகவினுடைய ஒரு தலைவராக விரும்பிய ஒரு நபர், நான் தான் பொதுச் செயலாளராக இருக்கணும்னு சொன்னவர் இல்லையா, அவர் போய் திமுக கிட்ட போய் சரணடைவது அப்படிங்கிறது நிச்சயமா எந்த ஒரு அதிமுக தொண்டரும் அதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் அது அவருடைய வேற ஆப்ஷன்ஸ் இல்ல. பிஜேபி ஒரு காலகட்டத்துல அவருக்கு உதவுறதாக கூறிவிட்டு அவரை கிட்டத்தட்ட இந்த நிலைமைக்கு கொண்டு தள்ளிட்டாங்க. இப்போ இது எவ்வளவு நாளைக்கு இப்படியே போயிட்டு இருக்க முடியும்? அதனால அவர் வேற ஆப்ஷன்ஸ பாக்குறாருங்கிறது தான் இது தெரிவிக்குது. ஆனால் இதனால அவருக்கு ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இப்ப திமுக சரணடைகிறார் ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்தாலுமே கூட, அவர் நேத்து செய்தியாளர் சந்திப்புல என்ன சொன்னார்னா, ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. ஏற்கனவே அதிமுக தொடர்பான வழக்கு நீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்திலையும் இருந்துட்டு இருக்கு. அவர் விடாப்பிடியா எப்படியாவது நான் அதிமுகவில் வந்துடணும், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் நான் தான் அப்படிங்கறத எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கார். இந்த மாதிரியான சூழல்ல முதலமைச்சரை சந்திக்கிறார், திமுக தலைவரை சந்திக்கிறார்னா இது மிகப்பெரிய ஒரு மெசேஜை பாஜகவுக்கு கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா ஒரு மெசேஜ் கொடுக்குது. பாஜக அது பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்ப நான் பாக்குறது இது ரெண்டு விதத்துல பாக்குறேன். ஒண்ணு ஓபிஎஸ் என்ன பண்றாரு, அவருக்கு டெஸ்பரேஷன்ல பண்றது, வேறு வழி இல்லாமல் அவர் செய்கிறார். ஆனால் திரு ஸ்டாலின் அவர் எவ்வளவு ஷார்ப்பா பிளே பண்றாரு பாருங்க. நேத்து முதலமைச்சர் அவரை சந்திக்கிறாரு, அதுக்கு முன்னாடி யாரை சந்திக்கிறாரு, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சந்திக்கிறாரு. சோ இது ஏற்கனவே திமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியா இருக்கு. கூட்டணியில இன்னும் இடம் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியல. ஆனாலும் இவர்களை சந்திக்கிறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கூட்டணியில கட்சிகள் சேர வேண்டும் என்று எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய வேண்டிய ஒரு நபர் வரவங்களையும் நாங்க அப்புறம் யோசிக்கிறோம், அப்புறம் சொல்றோம் அப்படிங்கிறது திரு எடப்பாடி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த கூட்டணிக்கு அழகு அல்ல. உதாரணத்துக்கு திரு டிடிவி தினகரன் அவர்களை திட்டவட்டமாக அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார், வேறு ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் இந்த கூட்டணியில் இருக்கிறார், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று, ஆட்சி பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று நினைக்கிறார், அதனால் அவருடன் கூட்டணி திட்டவட்டமா சொல்லணும். காலம் பதில் சொல்லுன்னா என்னங்க அர்த்தம்? இல்ல, அப்ப நீங்க செல்வி ஜெயலலிதா மாதிரி உங்ககிட்ட 45% ஓட்டு இருந்தா இது பேசலாம், தப்பே கிடையாது. மக்களிடையே உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது, தனித்தே நின்று நீங்களா ஜெயிக்க முடியும்னாக்கா நீங்க எப்படி வேணா பேசிட்டு போலாம். ஒரு மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன்ல இத்தகைய திரு ஓபிஎஸ்ஐ அவர் சேர்த்துக் கொள்ள மாட்டார் என்று எல்லோருக்கும் தெரிந்தது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் என்றால், திரு டிடிவி காலம் பதில் சொல்லும், காலம் கனியட்டும் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இது யார் சொல்லணும்? ஒரு 2/3 மெஜாரிட்டி வாங்கக்கூடிய ஒரு நபர், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு நபர் சொன்னா அது ஓகே. தொடர்ந்து வாக்கு சரிந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. 26 ஒரு மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன். உங்களுக்கு இந்த கட்சிக்கு இது ஒரு மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன். அந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டால் அந்த கட்சி தாங்குமா தாங்காதாங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது.
உங்களுடைய தலைமை நிச்சயமாக தாங்காது. அப்பவும் உட்காந்துக்கிட்டு நீங்க இப்ப அலைஸ் வந்து யாருங்கிறத நான் அப்புறம் சொல்றேன் பார்க்கலாம் அப்படின்னு பேசுறதுல என்ன லாஜிக் இருக்கு? ஓபிஎஸ் இழக்கிறது அதிமுகவுக்கு இன்னும் வந்து ஒரு பின்னடைவா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஓபிஎஸ் வந்து இருந்தாலும் இல்லை என்றாலும் பெரிய வித்தியாசம் அதிமுகவுக்கு இருக்காது. நான் சொல்வது அமமுக. உங்களுக்கு முக்குளத்தோர் வாக்குகள் தென் தமிழகத்தில் தேவை, அதுல மாற்று கருத்து இல்லை. இல்ல வெறும் கொங்கு பகுதி கட்சி மாதிரி ஆயிட்டு இருக்கு அதிமுக. ஒன்று இரண்டு சமுதாயங்களுடைய ஆதரவோட பெற்றுக் கொண்டிருக்கிற கட்சிங்கிற மாதிரி இருக்கு. அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் உங்களுக்கு தேவை. அந்த வாக்குகளை கொண்டு வரக்கூடியவர்கள் 3 பேர். ஓபிஎஸ் பெரிய ஒரு ஓட் கேதர் சொல்ல மாட்டேன். ஆனால் டிடிவி ஏற்கனவே நிரூபித்திருக்கிறார். இப்போ நயினார் நாகேந்திரன் கூட்டிட்டு வந்திருக்கீங்க பாஜக மாநில தலைவரா, அதுவும் முக்குளத்தோர் வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு உதவும். பட் இதை வந்து நீங்க கன்சாலிடேட் பண்ணி இந்த 2 நபர்களை கன்சாலிடேட் பண்ணி ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைத்தால் அந்த பர்செப்ஷன் மாறும். அந்த பர்செப்ஷன் மாற்ற மாட்டேங்கிறார். தேர்தல் வரட்டும் நான் பாக்குறேன் அப்படின்னா, உங்கள் எதிரணியில் இருக்கிறவரு கூட்டணி ஏற்கனவே ஃபுல்லா இருக்கு, அப்பவும் சந்திக்கிறாரு. முதலமைச்சர் கூட்டணி ஹவுஸ்ஃபுல்லுங்க. யாரு வெளியே போயிட்டாங்க திமுக கூட்டணியில இருந்து? யாருமே போலியே. ஹவுஸ்ஃபுல்ல வச்சுக்கிட்டு திருமதி பிரேமலதா விஜயகாந்தை சந்திக்கிறாரு, ஓபிஎஸ் சந்திக்கிறாரு. அப்படின்னா நீங்கள் செய்யாத ஒன்றை எதிரணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். அது உங்களுக்கு தான் ஆபத்து. இதுல என்னை பொறுத்த வரைக்கும் இதில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய லெசன் இருக்கிறது. அதை வந்து அவருக்கு அது ஏத்துப்பாரா, கத்துக்கொள்ள போறாரா இல்லையா அப்படிங்கிறது அவர் கையில தான் இருக்கு. அதான் எடப்பாடி வந்து கத்துப்பாரா என்னங்கிறது அவர் சொன்ன வார்த்தையிலேயே சொல்லணும் அப்படின்னா காலம்தான் வந்து பதில் சொல்ல போகுது எடப்பாடி பழனிசாமிக்கு. இப்போ ஓபிஎஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் என்ன? ஒன்று வந்து விஜயோட போகணும் அப்படின்னு சொல்லி சில ஆதரவாளர்கள் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. ரெண்டாவதா வந்து நேற்று அவங்க சொன்னது மாதிரியே சுற்றுப்பயணம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் அவங்க கொடுத்துருக்காங்க. தற்போதைக்கு யாருடையும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அதையுமே உறுதிப்படுத்துறாங்க. இல்ல, முதல்ல ஒன்று, திமுகவுடன் கூட்டணியில் சென்றால் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஸ்தம்பித்துவிடும். ஏன்னா அதிமுகவினுடைய தலைவராக இருக்க வேண்டும் நான் என்று கூறிக்கொண்டு அதிமுகவினுடைய அரசியலே பிரதான அரசியலே ஆன்டி திமுக. நீங்க திமுக போய் எப்படி கூட்டணி வைக்க முடியும்? நீங்க ஒரு தேர்ட் ரங். இப்போ அதிமுக இருந்து நிறைய பேரு திமுகவுக்கு மாறி இப்ப அமைச்சர்களா இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எவருமே அதிமுக தலைமை பொறுப்புக்கு ஆசை தெரிவித்தவர்கள் அல்ல, இல்ல கண்டெண்டர்ஸா இல்ல. இப்போ இன்னைக்கு ஒரு KKSSR ராமச்சந்திரனோ இல்ல திரு ஏவா வேலு அவர்களோ திரு ரகுபதி அவர்களோ ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அவர்கள் யாருமே வந்து அதிமுக பொதுச் செயலாளராக இருக்க வேண்டியவர்கள் திமுக வந்து சேர்ந்துட்டாங்கன்னு இல்லையே. அவங்க எப்பவுமே செகண்ட் ரேங்க் லீடர்ஸா தான் இருந்தாங்க. அவங்க மாறினாங்க, அது ரொம்ப நாளா மாறிட்டு இருக்காங்க, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பே நான் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிய ஒரு நபர் திமுகவோட எப்படிங்க கூட்டணி வைக்க முடியும்? அவருக்கு யாரு ஓட்டு போடுவாங்க? அதுக்கப்புறம் நீங்க என்னதான் உங்களுக்கு மரியாதை இல்லை என்றாலும் நீங்க தனித்து போட்டிடுறீங்க, இல்ல நீங்க விஜயோட கூட்டணி வைக்கிறீங்க, இல்ல சீமானோட கூட்டணி வைக்கிறீங்க, எங்கேயோ கூட்டணி வைக்கிறீங்க, அது வேற. திமுகவோட எப்படிங்க கூட்டணி வைக்க முடியும்? எப்படி உங்க கிரெடிபிலிட்டி எப்படி நிற்கும் அதுக்கப்புறம்? இல்ல அப்படி அவர் நினைப்பாரா, நினைக்கக்கூடியவரா? உங்களுடைய அரசியல் புரிதல் நான் கேட்கிறேன். இல்லைங்க, நேத்து சந்திக்கிறதே வந்து நான் எதிர்பார்க்கவில்லை. நேர்ல போயெல்லாம் சந்திப்பாருன்னு. பின்னாடி பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கும், அது வேற விஷயம். பட் நேர்ல போய் சந்திக்கிறதுங்கிறது விசிபிளா ஒரு மெசேஜ் அனுப்புறாரு பிஜேபிக்கு. எதுக்கு நேர்ல போய் சந்திக்கணும்? போன்ல பேச முடியாதா? தொலைபேசியில் என்னுடைய வாழ்த்துக்களை அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன், முடிஞ்சு போச்சு. நேர்ல போய் சந்திக்கிறாருன்னா அதுக்கு காரணம் இருக்கு. பிஜேபி கிட்ட ஒரு மெசேஜ் பாருங்க, அந்த போட்டோ போகணும் டெல்லிக்கு, அந்த வீடியோ பார்க்கணும், டெல்லி பிஜேபி தலைமை பார்க்கணும். என்ன ஒரு 2 நிமிஷம் மீட்டிங் கேட்ட அந்த அளவு கூட எனக்கு மரியாதை நீங்க கொடுக்கல, உங்களோட நான் எதுக்கு கூட்டணியில் இருக்கணும், வேணாம் போ. இட்ஸ் அ மெசேஜ், அவ்வளவுதான். அதனால பிஜேபி ஏடிஎம்கேக்கும் இழப்பு கிடையாது. அது ஒன்றும் பெரிய லாஸ், ஓபிஎஸ்க்கு ஒன்றும் பெரிய ஓட் பேங்க் இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. இல்ல, தொடர்ந்து வந்து எப்படியாவது மோடியை மீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணாரு. நயினா நாகேந்திரனுக்கு வந்து தொலைபேசி வாயிலாக ட்ரை பண்ணாரு. ஆனா அதெல்லாம் வந்து எதுவுமே நடக்காம போயிடுச்சு, கால் பிக் பண்ணல.
அப்படிங்கிற வரைக்கும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நயினா நாகேந்திரன் இது தொடர்பா பொதுவெளியிலேயே சொல்றாரு, எனக்கு வந்து ஓபிஎஸ் கொடுத்த அறிக்கை எனக்கு தெரியாது, சொல்லியிருந்தா நானே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க இருக்கக்கூடிய மாநில தலைமையாவது ஓபிஎஸ் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி, இல்லைண்ணா நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரேண்ணே, அல்லது அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ இங்க இருக்கக்கூடிய தலைமை கூட அவங்க ஹோல்டு பண்ணாம நீங்க டிசைட் பண்றதை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்கன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இரு விஷயங்களில் பிஜேபி மாநில தலைமையும் தவறு செய்கிறது. எங்கு அண்ணாமலை வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா எல்லார பத்தியும் இஷ்டத்துக்கு பேசி பிரச்சனை உண்டாக்குறது அந்த மாதிரி பண்ணாரோ, திரு நயினார் நாகேந்திரன் நேரு எதிர்புறத்தில் இருக்கிறார். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம், யாரை பற்றியும் எதுவும் சொல்ல வேண்டாம், ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் ஃபர்மா இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். நீங்க ஒரு முக்கியமான ஒரு பதவியில இருக்கீங்கன்னா சில நேரங்களில் சிலருக்கு கேட்க பிடிக்காததை அவர்களிடம் நேராக முகத்தை பார்த்து கூற வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கும். கூப்பிட்டு திரு எடப்பாடி அவர்களிடையோ இல்ல முன்னாடியே அவங்க கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஓபிஎஸ் வேணாமா, ஓகே ஓபிஎஸ் வேணான்னு வச்சுக்கோங்க, எங்க கோட்டால நாங்க ஒரு 4 சீட்டு கொடுத்துக்கிறோம், நீங்க வேணா அதிமுக கேண்டிடேட்டை எதிர்க்க நிக்க வச்சுக்கோங்க. அந்த எல்லா மற்ற மாநிலங்கள் நடக்காத விஷயமா அது, அதை பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கு எடப்பாடி இடம் கொடுக்க மாட்டாரு, அதுவும் எனக்கு புரியுது. பட் அமமுகவை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய அப்ரோச் வந்து முழுமையாக தவறான அப்ரோச். ஏடிஎம்கே அப்ரோச், ஏடிஎம்கே எடப்பாடியுடைய அப்ரோச் வந்து சரியான அப்ரோச்சா நான் பார்க்கறேன். கூட்டணி சம்பந்தமா இப்போதைக்கு அறிவிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விஜயோட போவார்னு ஊடகங்கள்ல, மெயின் ஸ்ட்ரீம்ல, சோசியல் மீடியால அதிகமா பகிரப்படுது. அதை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், செய்தி தொடர்பாளர்களே வந்து பேசுறாங்க வெளிப்படையா. நம்ம தொலைக்காட்சியில பேசும்போது வெளிப்படையாவே விஜய் கூட போனா என்ன தப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஐடியா வைஸ் பாத்தீங்கன்னா அதுல எந்த தவறும் கிடையாது. விஜய்க்கும் கூட்டணி வைக்கிறதுக்கு பெரிய கட்சிகள் எதுவும் இல்ல, சிறிய கட்சிகள் ஏதாவது வந்திருக்காங்கிறது நமக்கு தெரியாது. அவர் தலைமையில் தான் கூட்டணி அமைக்க வேண்டும். பலமுறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் திரு விஜய் முதலமைச்சர் ஆக்குவதற்காக கூட்டணியில அமைப்பாராங்கிறது தெரியல. ஆனால் எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அவர் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் ரெலவன்ஸுக்காக போராடி கொண்டிருக்கிறார். தான் ஒரு அரசியல் சக்தி என்பதை நிரூபிக்கிறதுக்காக போராடி கொண்டிருக்கிறார். அதனால அவர் விஜயோட கூட்டணி வைக்கிறதில் எந்த தவறும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் எதிர்பார்க்கிறத விட அதிகமான அளவுல சீட்டு கொடுப்பாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது, அவர் வந்து திமுகவை எதிர்க்கலாம். திமுகவோட கூட்டணி வச்சா திமுக எதிர்க்க முடியாது இல்ல. திமுக கூட்டணி வைக்கல நான் அண்ணா திமுக இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, என்னுடைய எதிரி திமுக தான் சொல்லி ஒரு டயலாக் விடலாம். அதுக்கெல்லாம் வசதியா இருக்கு பாத்தீங்க. விஜயும் அதே தானே சொல்றாரு, திமுக எங்களுடைய எதிரி. அதனால அது ஒரு ஒத்து போற அலையன்ஸா தான் நான் பாக்குறேன். அதனால ஓபிஎஸ்க்கு என்ன பெரிய பெனிஃபிட் கிடைக்கும், பெரிய இடத்தெல்லாம் வெற்றி பெறுவார்களாங்கிறதெல்லாம் இல்ல. ஒரு ஆப்ஷன், டெம்பரரியா ஒரு ஆப்ஷன் போறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடமே இல்லாமல் இருந்தது இவ்வளவு நாளைக்கு, இப்போ ஒரு இடம் இருக்கிறது, அவ்வளவு. சுற்றுப்பயணத்துல ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா தென் மாவட்டங்கள்ல? இல்லைங்க, அவருக்கு வந்து அவருடைய பிளிப் பிளாப், அவர் தர்ம யுத்தத்தை தொடங்கும் போது அவருடைய பாப்புலாரிட்டி வந்து எங்கேயோ இருந்துச்சு. அதுக்கு பிறகு அவர் செய்த காம்ப்ரமைஸ், பிளிப் பிளாப், இந்த பக்கத்துல அந்த பக்கம், அந்த பக்கத்துல இந்த பக்கம், அந்த பொசிஷனை மாத்தி 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 அவர் கிரெடிபிலிட்டி இழந்துட்டார் மக்களிடையே. உண்மையாகவே அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவர் தர்ம யுத்தத்தை சசிகலா அவர்களுக்கு எதிராக அறிவிக்கும் போது அவருடைய பாப்புலாரிட்டி வுட் ஹவ் பீன், அவரும் ஸ்டாலினும் தான் 2 மோஸ்ட் பாப்புலர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இன் தமிழ்நாடு அந்த டேட்ல. அதற்கு பிறகு அவருடைய சரிவு தொடங்கி தொடர்ந்து 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 தவறான முடிவுகள் எடுத்து அவரு தான் he is responsible for it. அதான் இப்ப பண்டோட்டி ராமச்சந்திரன் தான் முக்கிய ஆலோசகராக இருக்காரு, அண்மையில பேட்டி கொடுக்கிறாரு. நேத்து கூட பண்டோட்டி ராமச்சந்திரன் தான் வந்து பேட்டியில அந்த 3 முக்கிய முடிவுகள் குறித்தும் வந்து சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பண்டோட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்றாரோ அதைத்தான் ஓபிஎஸ் கேட்டுட்டு பண்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல, பண்டோட்டி ராமச்சந்திரன் வந்து அவரும் வயதில் மிகவும் முதிர்ந்தவர். அவருக்கு 85 வயதுக்கும் அதிகமாக ஆகியிருக்கிறது. அவர் வந்து அவ்வளவு ஆக்டிவாக இப்ப வந்து பேசிட்டு, பட் கேம்பெயினிங் எல்லாம் எவ்வளவு அக்ரெசிவா பண்ண முடியுங்கிறதெல்லாம் தெரியல. பட் இந்த ஜெனரேஷன் பாலிட்டிஷியன் இல்லை. என்னுடைய பாயிண்ட் வந்து திமுக நேற்று சந்திக்கக்கூடிய இது வந்து அதிமுகவில் ஓபிஎஸ் போட்ட வழக்குகளை வைத்துக்கொண்டு ஏதேனும் பிரச்சனை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நிச்சயமா பார்ப்பாங்க. திமுக வழக்கறிஞர்கள் அணி டெஃபினட்டா இதை வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து ஏதேனும் பிரச்சனை உண்டாக்க முடியுமா அப்படிங்கிறது, அது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரெட்டையில ஒரு வேலை முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா.
அந்த ஆங்கிள் இருந்து திமுக பார்ப்பாங்க. அதற்கு இவர் போய் வழிவகுக்கிறாருன்னா நிச்சயமா அதிமுக தொண்டர்கள் இவரை பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க விஜயோட போங்க, அது வேற விஷயம். பட் திமுகவோட போனா எப்படிங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அதிமுகல? ஸோ அதனால அவர் பொலிட்டிக்கலி இந்த சாய்ஸஸ் எல்லாம், நான் இன்னி கூட ஐ டோன்ட் திங்க் அவர் டிஎம்கேவோட கூட்டணியில போக மாட்டார். ஈவன் அவங்க கூப்பிட்டா கூட, அவங்க கூப்பிடறதுக்கு வாய்ப்பு கம்மி, ஏன்னா அவங்களே ஃபுல்லா இருக்காங்க அந்த வீடு. கூப்பிட்டாலும் இவர் போனால் அதோட அவர் பொலிட்டிக்கல் கரியர் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். விஜயோட போலாம். ஏன்னா விஜயோட பெரிய முரண்பாடுகள் ஒன்றும் கிடையாது. தலைவர்களும் 2 பேரும் எல்லாரும் ஒரே தலைவர்களை வந்து பத்தி ஆதரிச்சு பேசுறாங்க. 2 பேருக்கும் பொது எதிரி திமுக. சோ என்ன ப்ராப்ளம்? விஜயோட போலாமே. விஜய்க்கும் சேகர் ஆள் இல்லையே, அதுவும் இருக்கு இல்லையா? சற்று நேரத்துக்கு முன்னாடி செல்லூர் ராஜு ஓபிஎஸ் பத்தி செய்தியாளர் சந்திப்புல வந்து கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் பாவம் இல்லையா, நீங்க விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜுட்ட கேட்குறாங்க. இது மாதிரி தரக்குறைவாலாம் பேசாதீங்க, ஓபிஎஸ் யார் தெரியுமா அப்படின்லாம் வந்து சொல்றாரு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எக்ஸாக்ட்லி என்ன சொல்றாருன்னா, பாவம் இல்லையா அப்படின்னு சொன்னது செல்லூர் ராஜுக்கு ஏதோ சம்திங் ஏதோ தோணி இருக்கும் போல இருக்கு. இப்படி தரக்குறைவா பேசாதீங்க ஓபிஎஸ் அப்படிங்கிறாரு. இல்லைங்க, தேர் ஆர் 2 திங்ஸ். ஒரு தலைவரை நான் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று கூறுவது ஒன்று, அதே சமயம் அவரை இழிவாக பேசுவதோ அவரை தரக்குறைவாக பேசுவதோ சித்தரிப்பதோ வேறு ஒன்று. அது அவசியமற்றது. நான் வந்து உங்களோட எனக்கு எந்த விதமான ஒரு கூட்டணி உறவும் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலாம். அது தப்பே கிடையாது. அது பொலிட்டிக்கல் டிசிஷன். அதற்காக உங்களை வந்து சிறுமைப்படுத்துவதுங்கிறது சரியில்லை. ஸோ அந்த சென்டிமெண்ட்டை திரு செல்லூர் ராஜு சொன்னால் அதில் எந்த தவறும் இல்லை, அது கரெக்ட் தான். எதுக்கு ஒருத்தரை கிண்டல் பண்ணியோ இல்லை ஒரு சிறுமைப்படுத்தியோ பேசுவதற்கு இது இல்லை. பட் நிச்சயமாக திரு எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டேன் என்று கூறுவது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மற்ற எல்லாரையும் வந்து நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைப்பேன் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே சார், நம்ம நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.